ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கேக் ரேப்பரை பிரிக்கிறப்போ ஆக்சுவலி ஏதோ கிஃப்ட் ரேப்பரை பிரிக்கிற ஃபீல் தான் வருது ஆக்சுவலி. ஸோ இது வந்து நம்மளோட எக் ஃப்ரீ ஸ்பாஞ்ச். ஸோ நம்ம டூன் கேக்ஸில் கம்ப்ளீட்டாகவே எக்லெஸ் கேக்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் தான் இது, ஒன் ஆஃப் த ஸ்பாஞ்ச் ஆக்சுவலி. ஸோ ஸோ இப்போ இந்த ஸ்பாஞ்சை நான் நல்லா கட் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது நம்ம டூன் கேக்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் ரெசிபி. ஸோ இந்த ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ், பட்டர் க்ரீம் கேக்ஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நல்லா சோக்கிங்க்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்கள்ல ஸ்பாஞ்ச். ஸோ அந்த ஸ்பாஞ்சோட ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ரெசிபின்னு டைப் பண்ணி இது உண்மையிலேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்கல்ல. ஸோ உங்களுக்கு ஸ்பாஞ்ச் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ரெசிபின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு ரெசிபி டிஎம்மில் வரும். தேங்க்யூ.